பலிதனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அச்சனை பூவாய் அர்ப்பணமாகி அர்த்தங்கள் பாடுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்கு அளித்தும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கின்ற இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியை இணைய வழி ஊடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் பங்கு பெற்றுகின்ற அனைத்து விசுவாசிகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாங்கள் செய்திருக்கின்ற குறை குற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவனிடப்போல் நன்னரைக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றி பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 9 நிறைவு பெற. உசியாவின் பேரனும் ஜோதாமின் மகனுமாகிய ஆகாசு ஜூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிறிய நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ராயேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர்.
அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார்யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்திற்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாய் இரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவோடும் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி ஜூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கின்றார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48 உங்கள் பல்லவியாக. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரம் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், தீலடைந்து ஓட்டம் பிடித்தனர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பெருகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகத்தெறிகின்றீர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, திருவசனங்கள் 20 தொடக்கம் 24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நகூமே, நீ வானளாவோ உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அஞ்சாதே, மனம் மாறு, கடவுளில் நிலைத்திரு. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு இளைஞன் ஒரு முறை ஒரு முதிய மீனவருடன் கடலுக்கு சென்றான். கடலில் திடீரென பெரும் காற்று எழுந்தது. அலைகள் படகை அசைக்கத் தொடங்கின. இளைஞன் பயந்து நாம் மூழ்கி போவோமா என்று கேட்டான். முதிய மீனவர் அமைதியாக இருந்தார். அவர் படகின் நங்கூரத்தை கடலில் இறக்கினார். காற்று இன்னும் வீசியது, அலைகள் இன்னும் அடித்தன. ஆனால் படகு முற்றிலும் இழுத்து செல்லப்படவில்லை. அப்பொழுதுதான் அந்த முதியவர் ஒரு மிக பெரும் ஆன்மீக தத்துவத்தை அந்த இளைஞனுக்கு சொன்னார். என்னால் புயலை நிறுத்த முடியாது, அலைகளை நான் கட்டளையிட முடியாது. ஆனால் இந்த படகு எதிலாவது பற்றி கொள்ள வேண்டும். இந்த அலைகளிலிருந்து இந்த படகு தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஏதாவது ஒன்றிலே பற்றி கொள்ள வேண்டும். நங்கூரம் கீழே உறுதியாக பற்றி கொண்டால் மேலே புயல் இருந்தாலும் படகு அடித்து செல்லப்படாது என்றார். படகு அடித்து செல்லப்படாமல் இருப்பதற்கு அங்கே ஒரு நங்கூரம் தேவைப்படுகிறது. அதேபோல நம்பிக்கை அந்த நங்கூரத்தை போன்றது. கடவுள் எப்பொழுதும் நம் வாழ்விலிருந்து புயலடை உடனடியாக அகற்ற மாட்டார். ஆனால் புயலின் நடுவில் நம்மை அவர் நிலைநிறுத்துவார். அன்பார்ந்தவர்களே, நம் இதயம் கடவுளில் நங்கூரம் போடப்பட்டிருந்தால் வாழ்க்கை அசைந்தாலும் நாம் அடித்து செல்லப்பட மாட்டோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகாச அரசன் அச்சத்திலே இருக்கிறான். சீரியாவும் பிறாகும் ஜூதாவுக்கு எதிராக எழும்புகின்றன. இந்த நிலைப்பாட்டை சிந்திக்கிற பொழுது ஆகாசின் உள்ளமும் மக்களின் உள்ளமும் அலைக்கழிக்கப்படுகிறது. இந்த முதல் வாசகம் சொல்வது, பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலைக்கழிக்கப்படுவது போல, அலைவது போல அவருடைய மனங்கள் அலைக்கழிக்கப்பட்டன. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அலைக்கழிக்கப்படுகிற அந்த வேளையிலே தான் ஆண்டவர் இசையா செறிவாக்கு சொல்லுகிறார், போய் அவனுக்கு சொல்லு, அந்த அரசனுக்கு சொல்லு, நீ அமைதியாக இரு, அஞ்சாதே, மனம் கலங்காதே. உங்கள் நம்பிக்கையில் ஆண்டவரில் உங்களுடைய நம்பிக்கை நிலைத்திராவிடில் நீங்கள் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே,
இன்றைய இந்த வாசகம் நமக்கு ஆழமான செய்தியை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே குடும்ப பிரச்சனைகள், நோய்கள், பொருளாதார சுமைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், மனிதர்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் வருகின்ற பொழுது நாங்கள் கடவுளை நம்முடைய வாழ்வின் நங்கூரமாக கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, கடவுளே நம்முடைய கோட்டை, கடவுள் தம் நகர் எந்த நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களுடைய அந்த நம்பிக்கை எங்கே இருக்கிறது? எங்களுடைய நங்கூரம் எங்கே இருக்கிறது? அது பாறையில் இருக்க வேண்டும், கோட்டையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த புயல்களையும் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த பாறை நம் இறைவன் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்கள், அற்புதங்களை ஆண்டவர் செய்து வருகின்ற பொழுது நம்முடைய இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாமல் அந்த அதிசயங்கள் அற்புதமாக நாங்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கையை நாங்கள் அதிகப்படுத்தி ஆண்டவரை பற்றி பிடித்து வாழுகின்ற வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த வேளையிலே நம்முடைய தேவைகளை, நம்மிடம் செபிக்குமாறு கேட்டவருடைய தேவைகளை இப்பொழுது ஆண்டவரிடம் சமர்ப்பித்துக் கொள்ளுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க தேவையான அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உம்மிலுள்ள நம்பிக்கை எம்மை விட்டு அகன்று போகாமல் நீர் ஒருவரே எம் அரண், உம்மிலேயே நாம் உமது மேலான பாதுகாப்பை கண்டறிய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து எமது குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் எம் குடும்பத்தில் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இன்றைய கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வாயிலாகவும் இணைய வாயிலாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களுக்கு நீரே என்றும் பாதுகாப்பாக இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் தந்திருக்கின்ற செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான புயல்கள் அடிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் உம்முடைய இறை வார்த்தையிலும் உம்முடைய ஆழமான நம்பிக்கை கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் அன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன்.
பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தூய்மையும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமக்கு புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாபவென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நிறைவோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் அடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடன் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம் எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினே எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினே வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் நன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மர நிகழ்வில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மேற்பளிக்கும் பலனங்களில் வளர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பலை வந்து என் மேல் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், அன்னை என்றும் தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள், இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது, இன்னலிலே தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது, அன்னை என்று உம்மை அழைத்தேன், அருட்கரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும்
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமேன்.